Hello everyone, welcome to our channel. In the video la நம்ம 10th standard science la chapter 10 light reflection and refraction la sign conventions for spherical mirrors வந்து நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இது தெரிஞ்சால் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. இல்லாட்டினா வந்து நம்மளுக்கு எங்கே பாசிட்டிவ் வேல்யூ வரும், எது நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம கொஷின்ஸ் படிச்சுட்டு நம்ம எழுதும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஸோ இதை எப்படி வந்து கற்றுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ லென்ஸுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. பட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சைன் கன்வென்ஷன்ஸ் மிரர்ஸ்க்கு மட்டும் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். வித் மிரர் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன், மிரர்ஸ்க்கு வந்து என்ன வேல்யூ வரும், எப்படி வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம மிரர் சம்மந்தமாக வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் லென்ஸ் சம்மந்தமாக வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்க முன்னாடி நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4 ரூல்ஸுமே வந்து நம்மளுக்கு தரோவாக வந்து தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ரே டயக்ராம்ஸ், அந்த கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ஸோட ரே டயக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். கான்கேவ் மிரரில் 6 ரே டயக்ராம்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் மிரரில் 2 ரே டயக்ராம்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து தரோவாக வந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நியூமரிக்கல்ஸில் ரே டயக்ராம்ஸ் வரைய சொன்னாங்க அப்படின்னா அந்த ரே டயக்ராம்ஸை நம்மளால் வரைய முடியும். ஸோ அந்த ரே டயக்ராம்ஸ் பேஸ் பண்ணி தான் நியூமரிக்கல்ஸில் கேட்குற ரே டயக்ராமையும் நம்ம வரைய போகிறோம். ஸோ ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, அந்த ரே டயக்ராம்ஸ் தான் வரைய போகிறோம். ஸோ அப்போது முதல்ல வந்து அந்த ரே டயக்ராம்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்து தரோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சைன் கன்வென்ஷன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நியூமரிக்கல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதும் வந்து நம்ம 1 by 1 வந்து வீடியோஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிரரில் வந்து பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ், அதாவது கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம வரைவோம். ஸோ அதே தான் வந்து இதுலேயும் வரும். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து கிராஃப் ஷீட்டில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறோம்ல. ஸோ இப்போ எங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இது என்னது, பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால தான் நான் இங்கே பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். இதை வந்து மிரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த மிரர். ஸோ மிரரோட ரைட் சைடு இருக்கும் போது பாசிட்டிவாக வந்து இருக்கும் வேல்யூ. அண்ட் மிரரோட ரைட் லெஃப்ட் பக்கம் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். மிரரோட மேலே, அதாவது அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா பாசிட்டிவ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூமரிக்கல்ஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் ஹைட், இமேஜ் ஹைட், ஃபோக்கல் லென்த், இது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோட சிம்பிள், ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இமேஜ் டிஸ்டன்ஸ் வின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஹைட் அடுத்தது, ஆப்ஜெக்ட் ஹைட் ஹெச்ன்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இமேஜ் ஹைட் ஹெச் டேஷ்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபோக்கல் லென்த் எஃப்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மிரர், ஸோ இங்கே கான்கேவ் மிரர் வந்து எடுத்திருக்கோம் இந்த பார்ட்டில். ஸோ இந்த கான்கேவ் மிரரில் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டுத்துக்குமே லெஃப்ட்டு ரைட்டு அது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது மிரர் இருக்குது, மிரரோட ரைட் சைட் இங்கே வரும்போது பாசிட்டிவாக தான் இருக்கும். மிரரோட லெஃப்ட் பக்கம் வரும்போது இது நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரே டயக்ராம்ஸ் எடுத்து பார்க்கும் போது
இங்கே மிரருக்கு லெஃப்ட் சைடில் தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கும்போது எல்லாமே மிரரோட லெஃப்ட் சைடில் தான் வந்து நம்மளுக்கு வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் வந்து வரும். ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் என்ன அர்த்தம், இங்கே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து என்னது, யூன்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது எந்த பக்கம் இருக்குது, மிரரோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அப்போது எப்போவுமே வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்கும் ஃபார் ஆல் கேசஸ், ஃபார் போத் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். ஏன்னா நம்ம கான்வெக்ஸ் மிரரில் 2 ரே டயக்ராம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்த்தாலுமே டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மிரரோட லெஃப்ட் சைடில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஆப்ஜெக்டை. ஸோ அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல் பக்கம் தான் வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரர் இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், மேலேனா பாசிட்டிவ் கீழேனா நெகட்டிவ். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u will be always negative. அண்ட் ஃபோக்கல் லென்த், அடுத்தது ஃபோக்கல் லென்த்தை முடிச்சிடலாம். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரருக்கு வந்து வேரி ஆகும். கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக வந்து இருக்கும். ஸோ f is negative for concave mirror and f is positive for convex mirror. focal length அப்படின்றது வந்து ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் வந்து நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம எஃப்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஃப்னு மார்க் பண்ணியிருப்பாங்க, சீனு மார்க் பண்ணியிருப்பாங்க டயக்ராம்ஸில். ஸோ அதை ரே டயக்ராம்ஸில் சி வரும், எஃப் வரும், இது எல்லாமே வரும். பீனா போல், எஃப்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ், சீனா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படின்றது வந்து என்னது, இந்த போல்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஸ்மால் எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இது கேபிட்டல் எஃப். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் மிரருக்கு நெகட்டிவாக இருக்கும், கான்வெக்ஸ் மிரருக்கு வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஸோ அப்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அதனால தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து கான்கேவ் மிரர்ன்றது வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க ஃபோக்கல் லென்த். ஏன்னா இங்கே இருக்குது ஃபோக்கல் லென்த். இதே வந்து கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தா ஃபோக்கல் லென்த் இங்கே வரும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே வரும், பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ். இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல் பக்கமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ், அண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். இங்கேயும் அதே தான், இதுதான் வந்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே வரும். எங்கே ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு கான்வெக்ஸ் மிரருக்கு. ஸோ அப்போது இது வந்து ஆப்ஜெக்ட் ஹைட்டுன்னு எடுத்துப்போம். ஆப்ஜெக்ட் ஹைட் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஏன்னா எப்போவுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் வந்து இருக்கும். அண்ட் இங்கே இருக்கும் போது ப்ளஸ், இங்கே வந்து நெகட்டிவ். இந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டு வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். அண்ட் இங்கே கீழே வரும்போது நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து இருக்கும். யூ வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுன்னு நம்ம படிச்சிட்டோம். யூ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே வந்து அது மிரரோட லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ யூ வேல்யூ டிஃபால்ட்டாகவே நெகட்டிவ் தான். இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா யூ ஈக்குவல் டு -10 சென்டிமீட்டர் தான் எழுதணும், நம்ம எடுத்து எழுதும் போதே நியூமரிக்கலில். அதே மாதிரி தான் இப்போ வி இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இல்லை இமேஜ் டிஸ்டன்ஸ் கொஷனில் கொடுத்துட்டாங்க, யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். என்ன வேல்யூ, என்ன மிரர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ரியல் அண்ட் இன்வெர்டட் மிரர் கொடுத்துருக்காங்க, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கொடுத்துருக்காங்களா, இல்லை வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து
இமேஜ் டிஸ்டன்ஸ் v வேல்யூ வந்து மாறும். ஏன்னா நம்மளுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் வந்து எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து இந்த 6 ரே டயக்ராம்ஸ் வந்து இது வந்து என்னது கான்கேவ் மிரரோட 6 ரே டயக்ராம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 ரே டயக்ராம்ஸையும் வந்து நம்ம பார்க்கும் போது இப்போ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பாருங்கள். மிரரோட லெஃப்ட் சைட்லேயே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்திங்கனாலும் இங்கே தான் ஃபார்ம் ஆகுது, மிரரோட லெஃப்ட் சைடு. செகண்ட் கேஸில் பார்த்திங்கனாலும் மிரரோட லெஃப்ட் சைடு. தேர்ட் கேஸில் பார்த்தாலும் மிரரோட லெஃப்ட் சைடில் தான் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஃபோர்த்து கேஸ்லேயுமே வந்து மிரரோட லெஃப்ட் சைடில் தான் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்டு ஃபிஃப்த்து கேஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு மிரரோட லெஃப்ட் சைடில் தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். லாஸ்ட்டு கேஸ் இருக்குது பார்த்திங்களா, லாஸ்ட்டு கேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இந்த 5 கேசஸ் வந்து இருக்குல்ல, இந்த 5 கேசஸில் மட்டும் நம்மளுக்கு வந்து என்னது ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸில் மட்டும் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஏன் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, நெகட்டிவ் சைடு ஆஃப் த மிரரில் வந்து இருக்குது. ஸோ அப்போனா மைனஸில் வரும் வேல்யூ. எது மைனஸில் வரும், வியோட வேல்யூ வந்து மைனஸில் வரும். ஸோ v value will be negative for real and inverted image since it is formed on left side of the mirror. இந்த 6th கேஸில் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது, ரைட் சைடில் ஃபார்ம் ஆகுது. ரைட் சைடு அப்படின்றது பாசிட்டிவ். மிரரோட ரைட் பக்கம் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ். நம்ம அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். மிரரோட ரைட் சைடுனா பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்துச்சுன்னா ப்ளஸ் வின்னு வந்து நம்ம போடணும். So V will be positive for virtual and erect image. ஸோ இப்போ U வந்து டிஃபால்ட்டாக மைனஸ் வரும். V வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஃபார் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட், ஏன்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த மிரரில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் பாசிட்டிவாக இருக்கும் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ்க்கு. ஸோ ஃபோக்கல் லென்த்து நம்ம எழுதிட்டோம். அண்ட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ் தான் வந்து அடுத்தது பார்க்கணும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோன்னா, இப்போது இங்கே வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, எல்லாமே கீழே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ கீழே ஃபார்ம் ஆகும் போது ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் எங்கள் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நெகட்டிவாக வந்து இருக்கும். எது ஹைட்டோட வேல்யூ, எது இமேஜ் ஹைட்டோட வேல்யூ நெகட்டிவாக வந்து இருக்கும். அண்ட் இதே இங்கே பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது இமேஜோட ஹைட் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக வந்து இருக்கும் ஃபார் த வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நான் எங்கே நெகட்டிவ் போடணும் எங்கே பாசிட்டிவ் போடணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மிரர் ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஸோ மிரர் ஃபார்முலா வந்து 1/f is equal to 1/u plus 1/v. இதான் வந்து மிரர் ஃபார்முலா. அண்ட் மேக்னிஃபிகேஷன் வந்து mன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஹைட் ஆஃப் த இமேஜ் that is h dash by height of the object which is h.
இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ m வந்து இஸ் ஈக்குவல் டு -v/u தட் இஸ் ஈக்குவல் டு h'/h. இது வந்து ஃபார் மிரர். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து லென்ஸுக்கு வேறு மாறும். அண்ட் தட் இஸ் ரொம்ப சேஞ்ச் வர்றது, சைன் மட்டும் வந்து வேரி ஆகும். மேக்னிஃபிகேஷன் சம்மந்தமாக இப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் கொஷின்ஸ் கொடுக்கும் போது எம் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம்டு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்றது அர்த்தம். அதாவது எம் வேல்யூ வந்து 3 அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போனா என்ன அர்த்தம், இமேஜ் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ்னு அர்த்தம். எம் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் ஃபார்ம்டு இஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஸோ மிரர் ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன் சம்மந்தமாக வந்து இதெல்லாம் தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சாவே வந்து மிரர் ரிலேட்டட் சம்ஸ் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம நியூமரிக்கல்ஸும் வந்து சால்வ் பண்ணலாம் இதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருந்து. அண்ட் லென்ஸ் ரிலேட்டடாக சைன் கன்வென்ஷன்ஸ் மோரார்லெஸ் சேமாக தான் வந்து இருக்கும், ரொம்ப சேஞ்சஸ் வராது. சைனில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் வந்து வரும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபார் லென்சஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.